ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பியில் என்டிபிசிக்கு நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம். அதுக்கான அட்மிட் கார்டு வந்து நம்மளுக்கு வந்தாச்சு. ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் நம்ம ஆர்ஆர்பியில் அப்ளை பண்ணப்போ நம்மளுக்கு அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ இதில் அப்ளிகேஷன் எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களால் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும். அதில் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த அப்ளிகேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதில் இருக்க ரெஜிஸ்டர் நம்பரை காப்பி பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு வெப்சைட்டில் போய் நம்ம வந்து என்ன பண்ணலாம், அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணலாம். ஸோ சைன்இன் பண்ணுறது பொறுத்த வரைக்கும் லாகின் வித் ஆதார்னு இருக்குது, இல்லைனா சைன்இன் இன்டு யுவர் அக்கௌண்ட்டும் இருக்குது. இதில் என்ன வேணும் அப்படின்னா, யூசர் நேம் பாஸ்வேர்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி வந்து பண்ண முடியும். இல்லை எனக்கு தெரியாது, ஞாபகம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் லாகின் வித் ஆதார் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்தமாரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஆதார் கார்டில் லிங்க் பண்ண ஃபோன் நம்பர் இருக்கும்ல ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ, ஸோ அந்த ஃபோன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரெஜிஸ்டர் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். ஓகேங்களா? ஸோ அந்த ஓடிபி எடுத்துகிட்டு வந்து இதில் நம்ம என்ட்ரி பண்ணணும். ஸோ என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணணும், வெரிஃபை பண்ணிக்கணும். அப்போ தான் என்ன ஆகும், உங்களால் லாகின் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை வெரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து ஓடிபி போயிடுச்சு. ஸோ இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே, என்ட்ரு பண்ணியாச்சு. இதில் ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்றத செக் பாக்ஸும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ டிக் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், லாகின் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பேஜ் வந்து லோட் ஆகிட்டு வரும். ஸோ இதுதான் என்னது, அஃபிஷியல் சைட். இதில் நம்மளோட அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் என்னென்னலாம் அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த நம்ம ஆர்ஆர்பியில் அப்படின்றது ஷோ ஆகும். ஸோ அதுக்கான ஸ்டேட்டஸும் நம்மளுக்கு வந்து தெரியும். இது வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்களா இல்லையா, இல்லைனா வந்து பேமெண்ட் சக்ஸஸ் ஆச்சா இல்லையா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருந்தோமோ அதோட டாபிக், அதே மாதிரி ரெஜிஸ்டர் நம்பர், நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதே மாதிரி வியூ அப்ளிகேஷன் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் அப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தோமோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம ஒன் டைம் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் அப்ளிகேஷன் அப்படின்றத கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை ஒரு பிடிஎஃபாக சேவ் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப், இமெயில் இல்லை எதில் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அது பெரிய யூஸ்ஃபுல் தான். ஏன்னா ஒரு தடவை நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தடவை ஸ்கிப் பண்ணிட்டோம், ஒரு வேளை அந்த ஃபோன் நம்பரோ இல்லைனா அதை இமெயில் அட்ரஸோ நம்மகிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் யூசர் நேம் மட்டுமே வச்சு நம்மளால் ரெஜிஸ்டரை வந்து அன்லாக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் மாதிரி எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வாட்ஸ்அப், இமெயில் எல்லாத்துலேயும் என்ன பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிரிண்ட் அவுட் ரெஃபரன்ஸும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து அதை சேவ் பண்ணிக்கிறேன் பிடிஎஃப்பில். ஓகே, இப்போ வந்து சேவ் பண்ணியாச்சு. ஸோ இதில் என்ன நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருந்தோம், ரெஜிஸ்டர் நம்பர் தான். ஓகேங்களா? ஸோ அதே அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு இங்கே ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இருக்கும். ஸோ அந்த ரெஜிஸ்டர் நம்பரை காப்பி பண்ணிக்கிறோம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா இது வந்து சைட்டில் தான். இந்த சைட்டில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா rrbchennai.gov.in அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டவுன்லோட் பண்ண போகிறோம். இதில் நிறைய போஸ்டிங்ஸ்க்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ இதில் நம்ம என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணமோ அதை ஸ்க்ரோல் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு ஷோ ஆகும். என்ன அப்படின்னா என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லி ஷோ ஆகும். ஸோ இதுதான் என்ன, அது என்டிபிசி அந்த ஆர்ஆர்பியோடது. இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட கால் லெட்டர் என்ன கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஆர் உங்களோட சிட்டியோட இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது எந்த சிட்டி நம்மளுக்கு எக்ஸாமுக்கு போட்டிருக்காங்க அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அங்கே காப்பி பண்ணோம்ல அதை நீங்கள் இது ப்ளேஸ் பண்ணலாம். ஒருவேளை டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாலும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா rrbapply.gov.in இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்லேருந்து உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை ஃபைன் பண்ணிவிட்டும் வரலாம். இல்லை முன்னாடியே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இதில் என்ட்ரி பண்ணாலும் ஓகே தான். ஓகேங்களா?
இதில் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் இப்போ வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்மளோட டேட் ஆஃப் பர்த் வந்து இதில் கேட்குறாங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். டேட், மந்த், இயர் எல்லாம் பண்ணிவிட்டு கேப்சாவும் கொடுத்துட்டு, ஒரு வேளை நீங்கள் பாஸ்வேர்ட் தெரியல அப்படின்னா ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் லாகின் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இந்தமாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய நேமு அது எல்லாமே வந்து ஷோ ஆகும். எல்லாம் இது வந்து உங்களோட தான் அப்படின்ற வெரிஃபை பண்ணிவிட்டு, என்ன எக்ஸாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன சென்டர் கொடுத்துருக்காங்க, என்னைக்கு கொடுத்துருக்காங்க, என்ன ஷிஃப்ட்டு கொடுத்துருக்காங்கன்னு ஃபுல்லாக என்ன பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் கீழவே வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த டைம்லேருந்து எந்த டைம், எப்போ வந்து கேட் க்ளோஸ் பண்ணுவாங்க, எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2, ஷிஃப்ட் 3 3மே நீங்கள் வந்து கரெக்டாக எந்த ஷிஃப்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எந்த டைமுக்கு அங்கே இருக்கணும் அப்படின்றத நீங்கள் கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. என்னென்னலாம் தேவை அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் செப்பரேட் எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு நான் வந்து செப்பரேட் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஏன்னா இது நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அது வீடியோ ரெடி பண்ணுறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றது நான் தெரிஞ்சுப்பேன். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களே அது என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஏன்னா ஜூம் ஆகி வருது. சரி, ஓகே. திஸ் இன்டிமேஷன் இஸ் நாட் யோர் கால் லெட்டர். இது வந்து கால் லெட்டர் கிடையாது. நம்மளோட டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இட் டஸ் நீட் பெர்மிட் யோர் டு அப்பியர் இன் தி எக்ஸாமினேஷன். இட்ஸ் ஒன்லி ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிட்டி. அந்த சிட்டி என்ன அப்படின்றது சும்மா செக் பண்ணி இருக்கிறதுக்கான ஒரு வெப்சைட் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கால் லெட்டர் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்துடலாமா? சேஞ்ச் ஆஃப் டேட், சிட்டி, சென்டர் இதெல்லாம் மாறுச்சு அப்படின்னா you will be able to download your e-call letter 4 days prior to your exam date. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் டேட் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டேலேருந்து 4 days முன்னாடி தான் அந்த e-call letter டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. which will cover all required information such as exam center details, roll number etc. எல்லாமே அதில் இருக்கும். You will be allowed to appear in the examination on the basis of e-call letter only. ஸோ e-call letter அதை கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு டவுன்லோட் e-call letter. என்ட்ரி வில் பி பர்மிட்டட் வித் த அப்ரோப்ரியேட் e-call letter. கண்டிப்பாக கொண்டு போகணும். சேம் அதே தான். The candidates are requested to carry their ஆதார் கார்டு எக்ஸாம் சென்டருக்கு கொண்டு போகணும். அண்ட் அதர் ஐடி ப்ரூஃப் அப்படின்றதும் கொண்டு போகணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஏன்னா பயோமெட்ரிக் அங்கே வெரிஃபை பண்ணுவாங்களாம் எக்ஸாம் சென்டரில். ஸோ உங்களோட ஆதார் கார்டை கண்டிப்பாக கொண்டு போங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து டீட்டெயில்ஸ். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு புதில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.